55 வயசுல ஐட்டம் பாட்டுக்கு ஆசைப்படுற ரம்யா கிருஷ்ணன். அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. தென்னிந்திய திரையுலகத்துல தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சவங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன். பல காலங்களுக்கும் மேலா திரையுலகத்துல தன்னோட முத்திரைய பதிச்சிருக்கக்கூடிய இவங்க இன்னைக்கும் தன்னோட நடிப்பு அப்புறம் கவர்ச்சியால ரசிகர்கள கவர்ந்துட்டு வராங்க. சின்ன வயசுலயே சினிமாவுல அறிமுகமான ரம்யா கிருஷ்ணன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்புறம் ஹிந்தி மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. படையப்பா, பாகுபலி மாதிரியான படங்கள்ல தன்னோட சிறந்த நடிப்பின் மூலமா ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில 55 வயசான ரம்யா கிருஷ்ணன் தன்னோட லேட்டஸ்ட் பேட்டியில ஒரு ஆசைய வெளிப்படுத்தியிருக்காங்க. நீலாம்பரியில இருந்து சிவகாமி வரைக்கும் எந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் தன்னோட தனித்துவமான நடிப்பால ரசிகர்களை கவர்ந்த ரம்யா கிருஷ்ணன் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் புதுமையை புகுத்தி ரசிகர்களோட மனசை ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா படையப்பா படத்துல நீலாம்பரியாவும், பாகுபலி படத்துல சிவகாமி தேவியாவும் அவங்க நடிச்ச கதாபாத்திரங்கள் அவங்களோட திரையுலக வாழ்க்கையில மைல் கற்களாதான் அமைஞ்சது. இது மூலமா ரம்யா கிருஷ்ணன் அழியாத புகழ பெற்றாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்திலயும் அவங்களோட நடிப்பு, வசன உச்சரிப்பு, உடல் மொழி எல்லாமே தனித்துவமானது. வணிக ரீதியான படங்கள்லயும், பெண் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள்லயும் ரம்யா கிருஷ்ணன் ஜொலிச்சாங்க. இப்போ தன்னோட 2வது இன்னிங்ஸ தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு பிஸியா இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன். சமீபத்துல ஜீ தெலுங்குல ஒளிபரப்பான ஜெயமும் நிச்சயம் முரா நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிய நடிகர் ஜெகபதி பாபு தொகுத்து வழங்கினாரு. இந்த நிகழ்ச்சியில ஜெகபதி பாபு கேட்ட கேள்விகளுக்கு அவங்க குடுத்த பதில்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. குறிப்பா நீங்க ரீமேக் செய்ய விரும்பக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஜெகபதி பாபு கேட்ட கேள்விக்கு ரம்யா கிருஷ்ணன் கொடுத்த பதில் எல்லாரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. நான் பண்ண ஐட்டம் பாடல்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் பண்ண விரும்புறேன் அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் தைரியமா பதில் கொடுத்தாங்க. இந்த ஒரு வார்த்தையால அங்கிருந்த எல்லாருமே ஆச்சரியம் அடைஞ்சாங்க. 55 வயசுலயும் ஐட்டம் பாடல்களை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ரம்யா கிருஷ்ணனோட துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நெட்டிசன்களை கவர்ந்திருக்கு. இந்த வார்த்தையின் மூலமா தனக்குள்ள இன்னும் எவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படிங்கறத அவங்க காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ரம்யா கிருஷ்ணன் நடிச்ச எல்லா சிறப்பு பாடல்களும் பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றது. அவங்களோட ஐட்டம் டான்ஸ் பாடல்கள பத்தி அவங்க பேசினது இப்போ இணையதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. ரசிகர்கள் இந்த வயசுலயும் இவ்வளவு தைரியமா பேசக்கூடிய ரம்யா கிருஷ்ணன் சூப்பர் அப்படின்னு கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் சில நெட்டிசன்கள் 55 வயசுல ஐட்டம் பாடல்கள் பண்ணணும்னு ஆசையா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டும் வராங்க. மொத்தத்துல அவங்க ஒரே ஒரு வார்த்தையால சமூக வலைதளங்கள்ல ஹாட் டாபிக்கா மாறிட்டாங்க.